Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு நம்ம இதை ஆக்சுவலாக இது எல்லாரும் பண்ணுறது தான் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். இந்த சைடு வந்து அதாவது பாம்பே டெல்லி சைடெலாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக பண்ணுவாங்க. நம்ம ஊர்லேயும் இப்போ நம்ம தமிழ்நாடு சைடில் எல்லாமும் நிறையா எல்லாருமே பண்ணுறோம். இது தெரிஞ்சது தான் உங்களுக்கு, இருந்தாலும் கொஞ்சம் என்னுடைய டச்சில் ஸ்பெஷலாக நான் வந்து எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டைப்பில் நான் சொல்கிறேன். பாருங்கோ, ஸ்டஃப்டு பன்னீர் பரோட்டா தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு பாருங்க, அந்த பன்னீர் வந்து இது நான் ஆற்றுல பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம வீட்டில் பண்ணது. இந்த பன்னீர் கடையில் வாங்கினதில்லை, இது நான் வீட்டில் பண்ண பன்னீர். இது ஒரு 100 கிராம்ஸு கிட்டத்தட்ட இருக்கும், 200 கிராம்ஸ் இருக்கும். 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துகிட்ருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும். பன்னீர் ஒரு 200 கிராம்ஸு, 2 டொமேட்டோ, 2 ஆனியன், ஒரு 5 பச்சை மிளகா, கொத்தமல்லி, ஜிஞ்சர், கார்லிக். இது வந்து இந்தமாரி துருவி வச்சுட்டுருக்கேன், ஜிஞ்சரையும் கார்லிக்கையும். இது ரெண்டும் சேர்த்து வந்து 1 டீஸ்பூன் இருக்கும். இது ஒரு 1 டீஸ்பூன், இது ஒரு 1 டீஸ்பூன். இது நான் ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி துருவி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடையில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக வாங்குறத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்டஃப் பண்ணுறதுக்கான, அதாவது பூரணம் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இவ்வளோ தான். இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. உருளைக்கிழங்குலாம் நான் போட மாட்டேன். சில பேர் வந்து உருளைக்கிழங்கு போடுவான், நான் போட மாட்டேன். ஒன்லி பன்னீர், டொமேட்டோ, ஆனியன், ஜிஞ்சர் கார்லிக் அண்டு காரத்துக்காக பச்சை மிளகா போடுவேன். துளியோண்டு ஒரு பிஞ்சு, அதாவது 1 டீஸ்பூன் வந்து காரப்பொடி போடுவேன். இது வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் தான், இது காரம் இருக்காது, போடுவேன். அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இவ்வளோ தான் இதுக்கான இன்க்ரீடியன்ஸு. இப்போ நான் வந்து சப்பாத்தி செய்கிற மாதிரியும் இல்லாமல், சப்பாத்திக்கு வந்து சப்பாத்தி மாதிரியும் இருக்கக்கூடாது, பூரி மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து பரோட்டா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணணும். இந்த பாருங்க கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். ஒட்டக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப தளரவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பூரிக்கு பண்ணுற மாதிரி ரொம்ப கெட்டியமாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். இது மாவு பிசைகிறது வந்து நான் இன்னொரு வீடியோவில் வேணால் தனியாக போடுறேன். அது வந்து பிகினர்ஸ்க்கு தான். மித்த பேர்லாம் நல்லாவே மாவெல்லாம் பிசையறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது நான் புதுசாக ஒன்றும் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால தான் நான் போடலை. யாரானும் பிகினர்ஸ் வந்து இந்தமாரி சப்பாத்தி மாவு, பூரி மாவு எப்படி வெரைட்டி எப்படி பண்ணணும், பரோட்டா மாவு ஒரு எல்லாத்துக்குமே வேறு மாதிரி பண்ணணும். இது எப்படி பிசையணும்னு யாருக்கானும் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்கோ. நான் வந்து அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சதை எதுக்கு போடுவானேன்னு சொல்லிட்டு தான் நான் போடலை. இப்போ நான் வந்து இந்த தக்காளி, வெங்காயம், மிளகா எல்லாத்தையும் நறுக்கிட்டு நான் உங்களுக்கு பூரணம் எப்படி பண்ணுறது, அதாவது அதுக்குள்ளே உள்ள ஸ்டஃப், பரோட்டாக்குள்ளே உள்ள ஸ்டஃப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நான் கடலெண்ணெய் தான் எடுத்துட்டுருக்கேன். நீங்களும் கடலெண்ணெய் எடுத்துட்டாக்க நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். கடலெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். இது உங்களுக்கு நிறைய தேவைப்படாது, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் தேவைப்படும். இப்போது எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸாக கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா போட்டுக்கலாம் நீங்கள். நான் வந்து இதில் இந்த டாடா சம்பனோட கிச்சன் கிங் மசாலாவும் பன்னீர் மசாலாவும் போடுறேன் இதில். இது வந்து ரெண்டுமே 1 டீஸ்பூன் போட்டால் போதும். இது இல்லை அப்படிங்கிறவங்க கரம் மசாலா உங்கள் வீட்டில் இருக்கும், கரம் மசாலா போட்டுக்கலாம். நீங்கள் கரம் மசாலா போட்டு கம்மியாக போட்டு பண்ணாக்க நல்லா தான் இருக்கும். ஏன்னா அதில் ஆல்ரெடி நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக்லாம் வச்சுருக்கோம் மசாலா. அதனால் இப்போ வந்து நான் வானிலையில் வந்து இழுப்பச்சட்டியில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் காஞ்ச அப்புறம் இதில் நம்ம வந்து இந்த வெங்காயத்தை போடுறோம். பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம். அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தக்காளியும் பச்சை மிளகாவும் மிக்சியில் வந்து ஒரு ஜூஸ் மோடில், பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இது நறுக்கிறத விட இதுதான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாவும் வாயில் ஆப்பிடாமல் இருக்கும், அதனால இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டையும், தக்காளியும் பச்சை மிளகாயும். தக்காளி ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ வந்து பன்னீர் ஸ்டஃப்டு பரோட்டா, அதுக்கு வேணுங்கிற ஸ்டஃபிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி வெங்காயம் வந்து இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறும். அப்போ வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் ரெண்டையும் போடலாம். அதுக்குள்ளேயும் நான் வந்து என்ன பண்ணினேன்னா, அந்த பன்னீர் காமிச்சேன் இல்லைங்களா,
இந்த பன்னீரை வந்து நான் இந்த மாதிரி நல்லா பொடியாக துருவி வச்சுருக்கேன். நல்லா போட்டு கையால் நல்லா ஸ்மாஷ் பண்ணி இப்படி எடுத்து வச்சுருக்கேன். பொலன்னு எடுத்து வச்சுருக்கேன். பொலன்னு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குகிற இதாக இருந்தாலுமே பன்னீராக இருந்தாலுமே நல்ல இது வீட்டில் பண்ணுற பன்னீராக இருந்தாலும் நல்லா பொலன்னு நல்லா துருவியாச்சு. நீங்கள் நல்லா துருவி வச்சுக்கோங்க. பன்னீரை நல்ல பொடியாக நைஸாக துருவி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை லைட்டாக போன உடனே நான் வந்து இதில் இந்த மாதிரி அரைச்சுன்னா நல்லா அரைக்கலை, ஜஸ்ட்டு ஜூஸரில் தான் போட்டு இதை பாருங்கள் தெரியும் நல்லாவே. பச்சை மிளகா தக்காளி ரெண்டையும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு காஷ்மீர் மிர்ச் பொடி. ஏன்னா வந்து இதில் வந்து ஆக்சுவலாக பச்சை மிளகா போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு காரப்பொடி ரொம்ப திக்கான காரம் வேண்டாம். இதில் உள்ள காரமே போகிறோம். அதோடு இல்லாமல் நம்ம இந்த மசாலாலாம் வேறு போட போகிறோம். ஸோ கரம் மசாலாவுலேயுமே உங்களுக்கு அந்த மிளகோட காரம் இருக்கும். கரம் மசாலாலையுமே நீங்கள் சப்போஸ் கரம் மசாலா போட்டு பண்ணுறதா இருந்தால், நான் வந்து பன்னீர் மசாலாவும் கிச்சன் கிங் மசாலாவும் தான் போடுறேன். அது உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா போட்டு பண்ணலாம். அப்படி போடுற பட்சத்தில் உங்களுக்கு அதுலேயுமே காரம் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த காஷ்மீர் மிர்ச் போடுற வந்து கொஞ்சம் கலருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் அந்த காஷ்மீர் மிர்ச் போடுறேன். நம்ம ஒரு 1 டீஸ்பூன் நான் போடுறேன். ஜஸ்ட் இது கலருக்காக தான், காரமே இருக்காது இதில். அப்புறம் மஞ்சப்பொடி போடுறேன். மஞ்சப்பொடி வந்து ஒரு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கினீங்கன்னா போதும். நான் தண்ணியெல்லாம் விடவே இல்லை. அந்த தக்காளியில் இருக்கிற இந்த வெங்காயம் தக்காளி இதில் இருக்கிற தண்ணி தான். இப்போ வந்து அந்த தண்ணி கொஞ்சம் வற்றி போனதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு, பன்னீருக்கு தேவையான அளவுக்கு, அப்புறம் இந்த தக்காளி 2 தக்காளி 2 வெங்காயம் போட்டிருக்கோம், ஜிஞ்சர் கார்லிக் போட்டிருக்கோம், அதுக்கு ஏற்ற அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ 200 கிராம், நான் வந்து 200 கிராம்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். மாவுலேயும் உப்பு போட்டு பிசைஞ்சிருப்போம். அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா மேல் மாவுலேயும் நம்ம வந்து உப்பு போடுறோம் இல்லையா, அதனால் இதில் பாதி அதில் பாதி உப்பு இருந்ததுன்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப உப்பு கரிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ பாருங்கள், இது உப்பு போட்ட உடனே கலர் வந்து எப்படி காமிக்குது பாருங்கள். சூப்பராக அந்த காஷ்மீர் சில்லி பவுடர்னால கலர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் வந்து உப்பும் போட்டாச்சு, முடிஞ்சிடுச்சு. தண்ணி ஊற்றினீங்கன்னா ஸ்டஃப் பண்ணவே முடியாது. அதனால் தண்ணியே துளி கூட கண்ணிலேயே காட்டக்கூடாது. இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி போனதுக்கு அப்புறமா இதில் நான் வந்து 1 டீஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா, 1 டீஸ்பூன் பன்னீர் மசாலா போடுறேன். உங்ககிட்ட இந்த 2 மசாலாவும் இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா போடலாம் தாராளமாக. ஓகேங்களா? கரம் மசாலா போட்டும் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி டாடா சம்பன்லேயும் கிடைக்குது, எவரெஸ்ட்லேயும் கிடைக்குது. ஸோ இந்த பன்னீர் மசாலான்னு ஒன்று கிடைக்கும். அதுக்கப்புறம் கிச்சன் கிங் மசாலா நான் பொதுவாகவே எல்லாத்துக்குமே போடுவேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கரம் மசாலானா ஒரு ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் கரம் மசாலா ஜாஸ்தி யூஸ் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் கிச்சன் கிங் மசாலா தான் போடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்து வத்தி போய் தண்ணியே இல்லாமல் இருக்கிறப்ப இந்த நல்லா அந்த பன்னீரை போட்டு நல்லா கிளறுவோம். பன்னீர் எப்படி நான் துருவி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், சேர்ந்து வரும். இப்போ இதில் வந்து இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் ஆல்ரெடி ஊற்றிருந்தேன். இப்போ இன்னும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா தண்ணியே இல்லாமல் தண்ணியெல்லாம் வற்றி போகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுருண்டு வரும். சரிங்களா? இந்த மாதிரி சுருண்டு வந்துடும். நான் வந்து 200 கிராம்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு என்ன எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அளவு கூட குறைச்சி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சுருண்டு வர ஸ்டேஜில் இதை கொஞ்சோண்டு நல்ல பொடியாக நறுக்கிக்கணும் கொத்தமல்லி தழை. இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை. இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து
கோதுமை மாவு உங்கள்கிட்ட காமிச்சேன். கோதுமை மாவை ஸ்டஃப் பண்ணி அதை இட்டுட்டு உங்களுக்கு போட்டு எடுக்கும்போது காமிக்கிறேன். ஏன்னா இட்டுண்டே என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ தவா எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுருக்கேன். இதில் நான் வந்து ஒரு இது இட்டுட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸ்டஃப்டு பன்னீர் பராட்டா. எல்லோரும் பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பத்மாவதி ஆர்ட் ஃபுட் அண்ட் லைஃப். ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் பராட்டா பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக, சப்பாத்தியை விட கொஞ்சம் பெரிய சைஸ், சப்பாத்திக்கு பண்ணுறதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக அந்த மாதிரி உருட்டி இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணி மாவு தொட்டு வச்சுக்கிறேன். இதை வந்து லைட்டாக இப்படி பண்ணிவிட்டு நடுப்புற ஸ்டஃப் பண்ணுவோம். ஸ்டஃப் பண்ணி நம்ம நார்மலாக சப்பாத்தி இடுற மாதிரியே இட்டு கல்லில் போட்டு எடுக்கணும். தவா வந்து நல்லா சூடாக இருக்கணும். நான் கேஸ் ஆன் பண்ணிட்டேன். தவா நல்லா சூடாகணும். அதுக்குள்ளே நான் இது 2 பரோட்டா பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கணும். ஃப்ளாட் பண்ணிவிட்டு இதுக்கு நடுப்புற ஸ்டஃப் பண்ணிக்கிறோம். மசாலாவை ஸ்டஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு மசாலா வந்து நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் தான் அது பண்ண முடியும், இல்லைன்னா கொஞ்சம் வெளியில் வந்துடும். ஸோ கொஞ்சம் ஆறட்டும், நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கிறான் பாருங்கள். இந்த மாதிரி 2 பரோட்டா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் இதில் வந்து ஆயில் ஆர் கீ எது வேணாலும், நான் வந்து ஆயில் தடவி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கீ சேர்த்துக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் கீ வேணாலும் போட்டுக்கலாம், ஆயில் வேணாலும் போட்டுக்கலாம். கல் நல்லா சூடாக இருக்கணும். சூடாக இருக்கிற அப்புறம் போடணும். நடுப்புற கொஞ்சோண்டு நெய் சேர்த்துருக்கேன். நெய் வேண்டாம், ரொம்ப ஹெவி ஆகிடும். ஆனால் பன்னீர் வந்து ஹெவி தான். ஸோ நெய் சேர்க்கணும் அவசியம் இல்லை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னா நெய் தாராளமாக சேர்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணும்போது தாராளமாக நெய் சேர்க்கலாம். ஏன்னா ஃபுல் டே எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு அதுக்கு. அதனால் நெய் சேர்த்து இந்த மாதிரி சூப்பராக பாருங்கள், செமையாக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டஃப்டு பன்னீர் பராட்டா ரெடி. எல்லோரும் கண்டிப்பாக பண்ணுங்கள். பசங்களுக்கு காலங்காலத்தால் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியான பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கா அன்றைக்கி ஃபுல் டே அவங்க எனர்ஜியாக நல்லா நிறையா விளையாடுவாங்க இல்லையா குழந்தைங்கள்லாம். ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஃபுல் ரிச்சாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா குழந்தைங்களுக்கு இல்லை டப்பாவில் கூட வச்சு கொடுக்கலாம். நீங்கள் மத்தியானம் சாப்பிட்லாம். ஆனால் ராத்திரி இவ்வளோ ஹெவியாக சாப்பிடாதீங்க. நெய் ஊற்றி கொடுக்கறது பசங்களுக்கு தாராளமாக நெய் ஊற்றி கொடுக்கலாம். நம்ம பெரியவங்க வேணால் நெய் அவாய்ட் பண்ணிக்கலாம். சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொலஸ்ட்ரால் அது இதுங்காதீங்க. அவங்க சாப்பிட்ற பீஸா பர்கரில் இருக்கிற கொலஸ்ட்ரால் இதில் வந்துடாது, இந்த நெய்யில் வந்துடாது கண்டிப்பாக. அதனால் தாராளமாக குழந்தைங்களுக்கு நெய் சேருங்க. நான் அதை தான் சொல்லிகிட்டே இருப்பேன் எப்போதுமே. குழந்தைங்களுக்கு நெய் நிறையா சேர்க்கணும். ஏன்னா அந்த பேட் கொலஸ்ட்ரால்ங்கிறது வந்து அந்த பீஸா பர்கரில் இருக்கிற அந்த சீஸுன்னு சொல்கிறாங்க. பட் அது ஒன்றும் ஒரிஜினல் சீஸ் மாதிரியே இது வராது. பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வீட்டில் பண்ணுறது, வீட்டில் உள்ள நெய், வீட்டில் உள்ள சாமான்லாம் வச்சு பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக தாராளமாக குழந்தைங்களுக்கு நெய் போட்டு பண்ணி கொடுங்க. இதுதான் ஸ்டஃப்டு பன்னீர் பராட்டா ரெடி டு ஈட். ஓகே, பண்ணுங்க எல்லோரும். கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. நான் கொஞ்சம் நிறையா பேசுகிறேன்னு சில பேர் போட்டிருந்தாங்க. நான் ஜஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். இதெல்லாம் வந்து எழுதி வச்சுட்டு பேசுகிறது கிடையாது, நம்ம ஓனாக பேசுகிறது இல்லையா. அதனால் வந்து நான் சம்டைம்ஸ் இன்க்ரீடியன்ஸை 1 or 2 times ரிப்பீட் பண்ணியிருப்பேன். சாரி, அதுக்காக மன்னிச்சுக்கோங்க. ஆனால் நான் வந்து 1 time 2 times ரிப்பீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட் டைம் நீங்களே வந்து பார்த்து கூட பண்ண வேண்டாம், அப்படியே பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. யூடியூப்பை பார்த்து பண்ணணுங்கிறது இல்லை, ஒரு தடவை பார்த்தீங்கனாலே உங்கள் மனசில் பதிஞ்சு போயிடும். அதனால தான் நான் வந்து 2-3 தடவை ரிப்பீட் பண்ணுறேன். இது எல்லாமே நான் வந்து என் பசங்களுக்காக யூடியூப் ஆரம்பித்ததே நான் வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து என் குழந்தைங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் ஆரம்பித்தேன். ஸோ இதுவே வந்து என் பொண்ணு சொன்னால் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவள் சொன்னான்றதுக்கு தான் நான் ஆரம்பித்தேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ப்ளீஸ் share with your friends Padmavati Art Food and Life. Okay, thank you very much. Bye bye. Please share, please comment. Thank you. Bye.